ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் செஞ்சி கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, திண்டிவனத்துலேருந்து சுமார் 31 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற செஞ்சி கோட்டையை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வரும். இது வந்து செஞ்சி கோட்டையை சுற்றி இருக்கிற அகழி. கோட்டை பாதுகாப்புக்காக அந்த காலத்தில் அகழி மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கோட்டைக்குள்ளே வந்து கல்யாண மண்டபம், அரசவை கூடம், யானை மண்டபம், குதிரை லாயம், உடற்பயிற்சி கூடம், ஆயுதக்கிடங்கு, பீரங்கி மேடை எல்லாமே உள்ளே இருக்குது. எல்லாமே மிச்சம் இருக்கிற ஒரே ஒரு கோட்டை இந்த கோட்டை தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு எல்லா கோட்டையும் சிதிலமடைஞ்சு போயிடுச்சு. எல்லாமே உள்ளே இருக்குது. இதுக்குள்ளே சிறைச்சாலை, பாதாள சிறைச்சாலை கூட உள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் கோட்டை எப்படி இருக்குன்னு சுற்றி பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலி டைம் ஆயிடுச்சு, அதனால் வந்து மேலே வரைக்கும் விட மாட்டாங்க. இப்போ வந்து நம்ம கீழே மட்டும் பார்க்குறதுக்கு தான் விடுறாங்க. ஹாய் காய்ஸ், இதுதான் செஞ்சி கோட்டை. செஞ்சி கோட்டைக்கு வந்தீங்கன்னா ஆன்லைனில் டிக்கெட் போட்டுட்டு வாங்க. ஏன்னா வந்து இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் கிடையாது. கொரோனாக்கு அப்புறம் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணல. ஆன்லைனில் டிக்கெட் போடணும். இங்கே வந்து மங்கீஸ் பாருங்கள், நிறைய மங்கீஸ் இருக்குது. பார்த்து வாங்க. திங்ஸ் எதாவது கொண்டு வந்தீங்கன்னா அது பிடிங்கிட்டு போயிடும். கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வாங்க. இந்த செஞ்சி கோட்டையை சுற்றி பார்க்குறதுக்கு 3 hours to 4 hours ஆகும். நீங்கள் மேலையெல்லாம் ஏறணுன்னா 3 hours ஆகும். இங்கே வந்து 2 கோட்டை இருக்குது. ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒன்று, ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒன்று. ராஜா கோட்டை, ராணி கோட்டைன்னு சொல்கிறாங்க. மேலே ஏறி போய் பார்த்துடணும். 3 hours to 4 hours ஆகும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி வாங்க. 4:30க்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. நீங்கள் 4 o'clock வந்தீங்கன்னா, நாங்கள் டைம் வந்தீங்கன்னா 4 o'clock ஆயிடுச்சு. 4 o'clock வந்ததுன்னா கீழே வரைக்கும் தான் விடுவேன்ட்டாங்க. தூரமாக ஒரு மலை தெரியுது இல்லையா, அதில் தான் வந்து பீரங்கி மேடை எல்லாமே இருக்குது. ஒரு கோயில் கூட இருக்குது. அது ஏறி பார்க்குறோன்னா நீங்கள் கண்டிப்பாக கையில் ஒரு வாட்டர் பாட்டில் கொண்டு வந்துடுங்க. இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட் 20 rupees. வெளியில் கார் பார்க்கிங் 40 rupees. மங்கியோட வேலையாக தான் இருக்கும். இந்த மாதிரி மங்கி பண்ணியிருக்கு. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இதுதான் வந்து கல்யாண மகால். நடுவில் மேடை வச்சு சுற்றிலும் வந்து ரூமெல்லாம் இருக்குது. விருந்தினர்கள் தங்குறதுக்கு வந்து வசதியாக ரூமெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், ரூம்பு மாதிரி இருக்குது. இது பக்கத்துலேயே வந்து 8 அடுக்கு கோபுரம் ஒன்று இருக்குது. அங்கேருந்தும் இங்கே நடக்கிற கல்யாணத்தை பார்க்குற மாதிரி அமைப்பாக கட்டியிருக்காங்க. இப்போ அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறி அங்கேருந்து பார்த்தா வியூ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த படியில் ஏறி வரப்போ பார்த்து ஏறி வரணும். ஏன்னா படி வந்து ரொம்ப குறுகலாக இருக்கும். நீங்கள் பார்த்து தான் ஏறி வரணும். இவ்வளோ தான் படி இருக்கும். மேலே ஏறி 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 போகணும். ஃபுல்லாக வந்து மெயின்டெனன்ஸ் சரியில்லாமல் ஃபுல்லாக வந்து முள் மரங்கள்லாம் மூடி கிடக்குது. அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. யாராவது அரசு அதிகாரிகள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உரிய ஸ்டெப் எடுத்து ப்ராப்பராக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். இதெல்லாம் காலத்தால் அழியாத பொக்கிஷங்கள். இது நம்ம நினச்சாலும் நம்ம கட்ட முடியாது. கட்டி வச்சதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. அங்கே ஒரு கோட்டை தெரியுது பாருங்கள்.
இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உடற்பயிற்சி கூடம், ஜிம்னாசியம்னு போட்டிருக்கு. வாங்க உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இதுதான் அந்த காலத்தில் வந்து உடற்பயிற்சி கூடன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபுல்லாக க்ளோஸாக இருக்குது. ஏன்னா எதிரிகள் வந்து பார்த்துடக்கூடாது, நம்ம என்ன மாதிரி உடற்பயிற்சி பண்ணுறோங்கிறத எதிரிகள் பார்த்துடக்கூடாதுன்றனால ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி தான் வந்து உடற்பயிற்சி பண்ணுவாங்கன்னு அங்கேருந்து ஒருத்தர் சொன்னார். இது பக்கத்துலேயே குளம் ஒன்று இருக்குது. இங்கே உடற்பயிற்சி பண்ண வேண்டியது, அங்கே போய் குளிக்க வேண்டியது, இதுதான் அவங்களோட வேலை. அதில் யானையும் குளிப்பாட்டுவாங்களா அந்த குளத்தை. வாங்க குளம் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம். இது உடற்பயிற்சி கூடத்தோட வெளிப்புற தோற்றம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது யானை மண்டபம். இதில் யானையும் குளிப்பாட்டுவாங்களாம். ப்ளஸ் இங்கே உடற்பயிற்சி முடிஞ்ச உடனே வீரர்கள்லாம் போய் குளிச்சுட்டு வருவாங்க. இந்த இடம் பார்த்திங்கன்னா 1973 to 74 வந்து சவுந்தரராஜன்ங்கிறவரால் வந்து கல்யாண மண்டபத்துக்கு பக்கத்தில் இருக்க பெரிய மேட்டை வந்து தோன்றப்போ வந்து இந்த அரசவை கூடம் வந்து கிடச்சிருக்குது. வந்து இங்கே தான் ராஜாவோட அரண்மனை இருக்குது. அது வந்து நவாப், ஆற்காடு நவாப் வந்து உடைச்சிட்டார். 2 மாடி ஹைட் இருக்கிற அரண்மனை இங்கே தான் இருந்திருக்கு. இதுதான் வந்து ராஜா மீட்டிங் ஹால். இதுதான் ராஜாவோட அரண்மனைக்கு போகிற ஸ்டெப்ஸு. எப்படி இருக்குன்னு பாருங்க ஸ்டெப்ஸு. செஞ்சிக்கோட்டை இதுதான் வந்து இங்கே தான் ராஜாவுடைய அரண்மனையெல்லாம் இருந்துச்சு. ஆற்காடு நவாப் வந்து படையெடுக்கிறப்போ எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டாரு. இங்கே தான் வந்து ராஜாவுடைய தர்பார் இருந்திருக்கு. இதுதான் வந்து ராஜாவுடைய சிம்மாசனம். இது குதிரை லாயம். இங்கே தான் மீட்டிங் போடுவாங்க நைட்டு. இது எல்லாமே வந்து எதிரிகளோட படையெடுப்பில் அழிஞ்சு போச்சு. இதெல்லாம் வந்து ராஜாவுடைய கோட்டையாக தான் இருந்திருக்கு. ஃபுல்லாக 2 மாடி ஹைட்டான். எல்லாமே வந்து எதிரிகளோட படையெடுப்பில் அழிஞ்சு போச்சு. மேலே தான் வந்து பீரங்கி மேடை ப்ளஸ் வாட்ச் டவரு, ஒரு கோயில் எல்லாமே இருக்குது. இங்கே போகிறதுக்கு தான் இப்போ டைம் க்ளோஸ் ஆகிடுச்சு. நீங்கள் அதனால் செஞ்சிக்கோட்டைக்கு வரீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வாங்க. இதெல்லாம் நீங்கள் பார்க்குறதுக்கு குறைஞ்சது ஒரு 5 மணி நேரமாவது வேணும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வாங்க. 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பார்க்குற மலையை வந்து இப்போ ராணிக்கோட்டைன்னு சொல்கிறாங்க. பட் அது உண்மையாலுமே வந்து ராஜாவுடைய ஆஃபீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸாக இருந்திருக்கு. இங்கே கலெக்ட் பண்ணுற பணத்தையெல்லாம் வந்து அந்த கோட்டையில் தான் கொண்டு போய் பாதுகாப்பாக வச்சுருந்துருக்காங்க. நீங்களும் திண்டிவனம் சைடு போனீங்கன்னா கண்டிப்பாக போய் இந்த கோட்டையை விசிட் பண்ணி பாருங்கள். 2 கோட்டை இருக்குது. 2யுமே ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். வாழ்க்கையில் நீங்கள் இதெல்லாம் வந்து ஒரு முறை பார்க்க வேண்டிய கோட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கோட்டையோட பாதி தான் காமிச்சிருக்கேன். இன்னொரு நாள் டைம் இருந்தால் அந்த பக்கம் போகிறப்போ வந்து ஃபுல்லாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே, பாய்.